இது சொல்லியிருக்கேன் நான். எனக்கு ஒரு ஷூட்டிங்கில் இந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க சார். ரம்யா கிருஷ்ணன் மேம் ஷூட் பண்ணிப்பாங்கல்ல, அந்த இது எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவர் வந்து அங்கே பின்னாடி மேடையில் உட்காந்துருப்பார். எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. இப்போ தான் அசிஸ்டன்ட் வச்சுருக்கேன். ஏன்னா கேரவனில் காஸ்டியூமர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இவர் யார் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறதுனால ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்போ அசிஸ்டன்ட் கிடையாதுனால எனக்கு அந்த சேரோ கொடையோ இதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு என் பின்னாடி நல்ல வேலை தேசிய கீதத்தில் நடிச்சிருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க. கட் சொன்னோன்னே நான் பாட்டு திரும்பி பேசிகிட்டு இருப்பேன். மற்றவங்க எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் பாட்டு ஆட்ட அடிச்சிட்டு இருப்பேன். ஒரு 2-3 கட்டு போச்சு. 3வது கட் 4வது கட்டும்போது இப்படி நான் இப்படி திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கவங்க இல்லை சார் சார் பாருங்க இப்படி திரும்பி பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறார். அவர் தான் ப்ரொடியூசர். தப்பன்னு ஓடி வராங்க. கட் சொன்ன ஆர்டிஸ்ட்டுக்கு சேர் கொடலாம் கொடுக்க மாட்டிங்களா? அப்போ அங்கேருந்து இந்த வருஷம் கண்ணாடியை போட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, அப்சர்வ் பண்ணுறாரு. இது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சரி வந்துட்டு மட்டும் சார் அப்படியே நிற்கிறாரு. நான் நிற்கிறேன். அவர் பின்னாடி சீனு நான் நிற்கிறேன். சீனு நான் வந்து என்னென்னா மின்பிம்பங்கள் மேக்கப் சுந்தரமூர்த்தி சார் தான் அது வரைக்கும் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட அசிஸ்டண்ட் அவர் எங்களுக்கெல்லாம் சீரியலுக்கெல்லாம் மேக்கப் போடுறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படி பேசிகிட்டே நிற்கிறேன். அப்புறம் வந்து சார் நீங்கள் போங்க சார் வந்துடும் சார். வரட்டும் அது வரைக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஹோட்டலில் தம் அடிச்சுட்டு சரி வந்தோடனே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போகிறாரு.